அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றுகையில் நேரலையை துண்டித்து திமுக அரசு ஜனநாயகத்தின் குரல் வலையை தொடர்ந்து ஆட்சி முடியும் தருவாயிலும் நசுக்கிக் கொண்டே இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அதாவது திமுக அரசினுடைய இந்த 4.5 ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிவதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. இதுவரை சட்டமன்றத்திலே திமுக செய்த சாதனை என்னவென்றால், பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே ஒலிக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை பிரச்சனை கொடுத்து சட்டமன்றத்திலே பேசுகிற போது நேரலையை துண்டிப்பதுதான் இந்த திமுக அரசினுடைய திராவிட மாடலுடைய மெகா சாதனையாக இந்த 4.5 ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றங்களிலே முறையிட்டும் கூட, நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தும் கூட அவற்றையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் சட்டமன்றத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. முதலமைச்சர் பேசுவது, அமைச்சர்கள் பேசுவது எல்லாம் அனைத்தையும் ஒளிபரப்பிய திமுக அரசு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு பிரதானமாக மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுகிற போது நேரலையை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான செயல்களிலே திமுக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சமூக நீதி போராளி போல மேடைகளிலே மாறி பிளந்து காண்பிப்பது போல ஒரு நாடகத்தை ஆடுவதும், ஆனால் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் சட்டமன்றத்திலே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவதும் தான் திமுக அரசினுடைய மிகப்பெரிய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தமிழகத்திலே திமுக ஆட்சி உற்பத்தியிலே மிகப்பெரிய அளவிலே பின்தங்கி இருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உற்பத்தி அதிகமாக இருந்த போதும் கூட விளம்பர மோகத்தோடு அதிமுக என்றைக்குமே எந்த விளம்பரங்களும் செய்ததில்லை. ஆனால் திமுக அரசினுடைய இந்த சிறிய அளவு சொற்ப அளவு உற்பத்திக்கு மெகா ஷூட், போட்டோ ஷூட் நடத்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் தேடக்கூடிய அந்த நாடகத்தை பார்க்க முடிவதாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலைத்தான் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழகத்திலே உற்பத்தி துறைகளிலே மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. அது விளம்பரம் செய்யவில்லை. மக்களுக்கான உற்பத்தி, அந்த உற்பத்தியினுடைய அதிக அளவு அதிமுக ஆட்சியிலே சாதனை செய்ததை குறிப்பிட்டு பேசி வருகிறார். ஆனால் மிக சொற்ப அளவிலே இருக்கக்கூடிய திமுக அரசு தொடர்ந்து விளம்பரங்களை மட்டுமே, இந்த சொற்ப அளவிலுடைய உற்பத்தியை வைத்துக் கொண்டு விளம்பரங்கள் மூலமாக அதிகப்படுத்திய போல, அதிக உற்பத்தி போல ஒரு மாய தோற்றத்தை இவர்கள் உருவாக்கி வருவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகத்திலே இன்றைக்கு திமுக ஆட்சியிலே எந்தெந்த நிலைகளில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உற்பத்தி துறைகளிலே எப்படி முடங்கி இருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு எவ்வளவு இளைஞர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் மன ரீதியாக அவர்கள் வேறு பாதைக்கு சென்றுகிறார்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு தமிழகம் அறியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த அரசு வேலை வாய்ப்பு பிரச்சனையை, உற்பத்தி பிரச்சனையிலே, தொழில்துறை பிரச்சனையிலே என்ன செய்திருக்கிறது என்பதைத்தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு திமுக அரசு தாந்தோண்டித்தனமாக இந்த விளம்பரங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசி வருகிறார். அது அனைத்தையுமே இன்றைக்கு இந்த அரசு நேரலையை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே இன்றைக்கு கொரோனா காலகட்டத்திலே அதிமுக ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய பேரிடராக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு உயிர்கொல்லி போன்று அந்த கொரோனா பெருந்தொற்று மக்களை அச்சுறுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு பேரிடர் காலத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் அந்த மிகப்பெரிய ஒரு சோதனையான காலம். அந்த காலகட்டத்தில் உற்பத்திகள் கிடையாது, தொழிற்சாலைகள் இயங்க முடியாது, பணியாளர்கள் வருகை கிடையாது, அனைத்து தொழில் நிறுவனங்களுமே முடங்கிவிட்ட சூழலும் கூட அதிமுகவுடைய அந்த உற்பத்தி விகிதம் என்பது சராசரியாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் இதெல்லாம் இன்றைக்கு அகல பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில காலகட்டத்திலே படிப்படியாக வறுமை ஒழிக்கப்பட்டது. கொரோனா பேரிடர் காலத்திலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது. ரேஷன் கடைகளிலே கொடுக்கக்கூடிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. அம்மா உணவகங்கள் மூலமாக அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதே போன்று அவர்களுக்கு தேவையான உதவி தொகைகள் கொடுக்கப்பட்டது. இப்படி மக்களை காப்பாற்றுகிற பேரிடரிலே இருந்து, பெருந்தொற்றிலே இருந்து உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருந்த காலகட்டத்தில் கூட உற்பத்தியை ஒரு கவனமாக கொண்டு
அது சிதறாமல் குறையாமல் பார்த்து கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு பேசி வருகிறார். தொடர்ச்சியாக வேளாண்மை துறையிலே நேற்றைய தினம் இந்த அரசு ஒரு பட்ஜெட் என்கிற பெயரிலே ஒரு மாய தோற்றத்தை மேனா மினிக்கி போன்ற ஒரு பட்ஜெட்டை இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த மேனா மினிக்கி போன்ற அந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் வெளியிட அவர்கள் அனைவருமே கைத்தட்டலோடு அவர்கள் படிக்கிற போதே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உறங்கிய காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வந்தது. அப்படித்தான் அந்த பட்ஜெட்டினுடைய நிலைமை இருந்ததாக பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் குறிப்பாக கண்டனம் தெரிவித்து அந்த பட்ஜெட்டில் இப்படிப்பட்ட ஒரு துயரம் இருக்கிறது, மக்களுக்கான பட்ஜெட்டாக இல்லை, மாயத்தோட்டத்தை உருவாக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது, இது வெறும் கெற்று காகித பந்தல் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள். இந்த நிலையிலே வேளாண்மை துறையில 2019 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 5.65% வளர்ச்சி அடைந்திருந்தது. குறிப்பாக பெருநோய் தொற்று காலமாக இருந்தாலும் கூட அந்த வேளாண்மை துறையிலே ஒரு புரட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்தது. 2021-25 இந்த திமுக ஆட்சி காலத்திலே 3.85% வளர்ச்சி மட்டுமே அடைந்திருக்கிறது என்றால் வேளாண்மை துறையை இந்த அரசு எப்படி கை கழுவி இருக்கிறது, விவசாயிகளுக்கு எதிரான இந்த அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, விவசாயிகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, விவசாயிகளை கண்ணீர் சிந்து வைத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாக ஸ்டாலினுடைய திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக ஆட்சியில் வேளாண்மை துறையினுடைய வளர்ச்சி விகிதத்தையும் திமுக ஆட்சியினுடைய வளர்ச்சி விகிதம் வீழ்ந்து கிடப்பதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளுடைய பாதுகாவலராக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதையும், பேரிடர் காலத்திலே விவசாய நிலங்களிலே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டாலும் கூட, பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கான உதவித்தொகை வழங்குவதாக இருக்கட்டும், அந்த பயிர்களுக்கான காப்பீடு வழங்குவதாக இருக்கட்டும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கான பதக்கிடங்குகள் அமைப்பதாக இருக்கட்டும், நெல் கொள்முதல் நிலையங்களாக இருக்கட்டும், நெல் கொள்முதல் நிலையங்கள் முறைகேடுகளை தடுப்பதாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அரசாக, விவசாயிகளுடைய பாதுகாவலுடைய அரசாக இருந்தது. இன்றைக்கு விவசாயிகள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட கறிக்கோழி வளர்க்கக்கூடிய அந்த வளர்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கோட்டையை நோக்கி முற்றுகையிடக்கூடிய போராட்டத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் விவசாயிகளுடைய நிலை தமிழகத்திலே இருக்கிறது. ஒருபுறம் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள் விளைவித்த பொருளை கொண்டு சென்று பாதுகாத்து வைக்க முடியாத அளவிற்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை என்று போராடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலே அந்த முறையான நெல்லை எடை போடுகிறதிலேயே அவர்கள் மிகப்பெரிய அந்த எடையிலே அவர்கள் மிகப்பெரிய ஊழலை செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த எடை போட்டு விற்ற பிறகும் கூட 4 மாதம் சிந்திய கண்ணீருக்கும் வேர்வைக்கும் தேவையான விலை கிடைக்கவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்டா விவசாயிகள், இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அவர்களுக்கு தேவையான பாதிப்பு நிதி எதுவுமே முறையாக இல்லை, காப்பீடு வழங்கப்படுவதில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி உற்பத்தி துறையில, குறிப்பாக வேளாண் துறையில மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்த அரசு கண்டிருக்கிறது. 3.85% இங்கே இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலே 5.65%, ஏறக்குறைய 6% இங்கே இருக்கிறது. பாதிக்கு பாதி கூட இல்லாத ஒரு நிலையில்தான் இந்த அரசினுடைய உற்பத்தி துறையினுடைய லட்சணம், வேளாண்மை துறையை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசு இன்றைக்கு எதையுமே மக்களுக்காக செய்யவில்லை. மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயகம் படக்கூடிய பாடு, அவர் பேசுவதையே நேரலை துண்டித்திருக்கிறார்கள். அவர் பேசக்கூடிய அந்த நேரலையே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்தால் மக்களிடம் இந்த எதிர்க்கட்சியினுடைய குரலை கொண்டு செல்ல முடியாது என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையிலே ஸ்டாலினுடைய அரசு செயல்படுவதை பட்டவர்த்தனமாக இந்த செயல்பாடுகள் காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகமே சந்தி சிரிக்கிற அளவிலே போராட்ட களமாக மாறி இருக்கு. அப்படி இருக்கிற போது 7.5% ஏழை எளிய மாணவர்கள்
எப்படி அவருடைய மருத்துவ கனவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி கொடுத்தது, ஏழை எளிய மக்களுடைய, விவசாயிகளுடைய, கூலி தொழிலாளர்களுடைய, ஏன் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய 7.5% என்கிற அந்த இட ஒதுக்கீடு என்பது மருத்துவத்துறையில மிகப்பெரிய கனவாக இருந்த மாணவர்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியிலும் கூட அந்த 7.5% இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு மாணவர்கள் பயன்பெறக்கூடிய, ஏறக்குறைய இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவத்துறையிலே தங்களுடைய கனவை எட்டுவதற்கும் மருத்துவத்துறையிலே பயிலுவதற்கும் அந்த இடஒதுக்கீடு எப்படி மருத்துவ கனவை ஏழைகளுடைய பிள்ளையும் எட்ட முடியும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்த 7.5% அந்த ஒதுக்கீடு என்பது அவருடைய வாழ்வை வளம் பெற செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்படி ஒரு திட்டத்தை திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறதா என்கிற கேள்வியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அதே போன்று கல்வியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கல்வித்துறையிலே இந்த 7.5%ற்காக ஏழை எளிய மாணவர்கள் உயர்ந்த ஒரு கல்வி அடைவதோடு மட்டுமல்லாமல் அந்த 2019 59.4 விழுக்காடு மாணவர்கள் இந்த 7.5% மூலமாக சேர்ந்திருக்கிறார். தற்போது 4% விழுக்காடுகளாக இது குறைந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்படி சதவீத அடிப்படையிலே கூட உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் அகல பாதாளத்திற்கு கொண்டு சேர்த்த ஒரு பெருமை திராவிட மாடல் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினைத்தான் சாரும் என்பதை குறிப்பிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கல்வித்துறையிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை திமுக அரசு இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய கல்வியினுடைய கண்ணை திறக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஏழை வீட்டு பிள்ளைகளும் கல்வி பெற முடியும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் கல்வி பெற வழிவகை செய்தார். இன்றைக்கு அதையெல்லாம் காப்பி அடித்துவிட்டு தேவையில்லாத திட்டங்களை கொடுத்து அதற்கு மூடுவிழா நடத்திவிட்டு இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அகல பாலாத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய தமிழகத்துல 270 பள்ளிகள் இன்றைக்கு திமுக அரசால் மூடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மெகா சாதனை. மற்றொரு புறம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுத்து போராடி வருகிறார்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே நேற்று காலை தொடங்கிய அந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களுக்கு வழங்கக்கூடிய 27,000 ரூபாய் சம்பளம் என்பது யுஜிசி நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அந்த 57,000 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று விடிய விடிய போராடி வருகிறார்கள். சைதாப்பேட்டையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய மண்டல இயக்குனர் அலுவலகம் வருக ஏராளமான கௌரவ விரிவுரையாளர்கள் போராடி வருகிறார்கள். இப்படி போராட்ட களமாக கல்வித்துறையை மாற்றியதுதான் திமுக அரசினுடைய மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. இதுதான் திமுக அரசினுடைய மிகப்பெரிய கல்வி புரட்சி செய்த மெகா சாதனை என்று இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். ஏழை வீட்டு பிள்ளையும் கணினி அறிவு பெற வேண்டும், விவசாயிகளுடைய பிள்ளையும் கணினி கையிலே வைத்திருக்க வேண்டும். மடிகணினி என்பது அவர்கள் எங்கு சென்றாலும் அதை கொண்டு சென்று அதன் மூலமாக கல்வித்துறையில் ஏற்படக்கூடிய புரட்சியை, கல்வித்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, அறிவியல் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக ஏழை வீட்டு பிள்ளைகளுக்காக புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் அந்த மடிக்கணினி திட்டத்தையும் இலவச சைக்கிள் திட்டத்தையும் வழங்கினார்கள். இதனால் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றார்கள். அது எல்லாம் ஓட்டுக்காக இந்த திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு வழங்கவில்லை. ஏனென்றால் மாணவர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய தகுதி இல்லை. மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக, கல்வி புரட்சிக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இந்த மகத்தான திட்டத்தை கூட ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அதனால் தனக்கென்ன பயன் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இன்றைக்கு திமுக அரசு மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தி இருக்கிறது. அதே போல இலவச சைக்கிள் பல்வேறு இடங்களிலே வழங்கப்படவில்லை. இது போன்ற ஒரு நிலையில இன்றைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டால் இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி எப்படி பாதிக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே தொடர்ந்து வலியுறுத்திய போது கூட 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கப்படும் என்று அந்த மடிகணினுடைய அந்த அளவை, அந்த மடிகணினுடைய நீளத்தை, அதனுடைய அகலத்தை குறைத்து சிறியதாக வழங்கக்கூடிய இந்த அவல நிலையிலே அந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு கூட குறிப்பாக மடிகணினி யார் யாருக்கெல்லாம் 3ஆம் ஆண்டு படித்து வெளியேறக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கினால் அவர்கள் எப்படி அந்த கல்விக்கு அந்த மடிகணினி முழுமையாக பயன்படும்? 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இளங்கலையிலே படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 3 ஆண்டு மாணவர்களுக்கும் ஏன் வழங்கப்படவில்லை?
வழங்கக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் சில பேருக்கு மட்டும் வழங்குவதும் சில பேருக்கு வழங்காமல் அவர்களுக்கு இரட்டடிப்பு செய்வதும் தான் இந்த திமுக அரசினுடைய மாய வித்தையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே தோலுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய மடிகணினிலும் சைக்கிளிலும் கூட அதனால் அரசியல் ஆதாயம் என்ன இருக்கிறது என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கினால் அவர்கள் வெளியே வருவார்கள், தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கிற குறுகிய நிலைப்பாடு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மடிகணினி வழங்காதது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளங்கலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கிறது. அதே போன்று பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மடிகணினி வழங்கப்படவில்லை. இவையெல்லாம் திமுக அரசினுடைய இந்த அரசியல் வாக்கு வித்தையாகத்தான் பார்க்க முடிகிறது என்பதை தோலுரித்து காட்டக்கூடிய நிலையில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் மக்களுக்காக இந்த வாழ்ந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றினார்கள், அதை எப்படி நாங்கள் இருக்கிற போது ஆட்சியிலே நிறைவேற்றினோம் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்திலே தோலுரித்து காட்டி சதவீதங்களோடு ஒரு மிகப்பெரிய பேரிடர் காலத்திலே எல்லாம் அதிமுக ஆட்சியிலே எப்படியெல்லாம் இருந்தது, இன்றைக்கு திமுக ஆட்சியிலே அது எப்படி வீழ்ந்து கிடக்கிறது, அதிமுக ஆட்சி காலத்தில் பல தொழில் நிறுவனங்கள் எப்படி வளர்ச்சி அடைந்திருந்தன, அதன் மூலமாக தமிழகத்திலே உற்பத்தி எப்படி பெருகியது, இன்றைக்கு இந்த உற்பத்தி துறையிலே இந்த அரசினுடைய அவலம் எப்படி இருக்கிறது என்பதை தோலுரித்து காட்டக்கூடிய நிலையிலே தான் இந்த பட்ஜெட்டினுடைய அவலம் இருப்பதாக, நேற்றைக்கு வாசித்த நிதியமைச்சருடைய பட்ஜெட் நிலை இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். திமுகவை போல விளம்பரத்திற்காக நாங்கள் தொழில்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் செய்யவில்லை, மிகப்பெரிய அளப்பரிய வளர்ச்சியை கண்ட போதெல்லாம் நாங்கள் விளம்பரம் செய்யவில்லை. ஓராண்டு உற்பத்தி சிறிது அதிகரித்து தினந்தோறும் பத்திரிகைகளை விளம்பரம் தேடுகிற இந்த நிலைதான் திமுக அரசுடைய விளம்பர மாடல் லட்சணம் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தெரிவித்து வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மகத்தான இயக்கம் ஏழை வீட்டு பிள்ளையும் ஏற்றம் பெற வேண்டும், ஏழை எளிய மக்கள் கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும், அவர்களுக்கு கல்வி பெற வேண்டும், ஒட்டுமொத்த தமிழகமே கல்வி புரட்சியில் மிகப்பெரிய மாநிலமாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பல்வேறு அரிய திட்டங்களை எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. இன்றைக்கு எதையுமே செய்யாமல் பொம்மை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உற்பத்தி துறையாக இருக்கட்டும், விவசாயத்தினுடைய உற்பத்தி துறையாக இருக்கட்டும், அதிலே விற்பனைகளை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய நிலையாக இருக்கட்டும், பேரிடர் காலங்களிலே விவசாயிகள் படக்கூடிய துயரங்களாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் படக்கூடிய துயரங்களாக இருக்கட்டும், இலவசமாக வழங்கப்பட்ட மடிக்கணினி சைக்கிள் போன்ற திட்டங்களிலே இந்த அரசு செய்த மிகப்பெரிய மோசடிகளையும் மாய வித்தைகளையும் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்திலே பேசி வருகிறார். தொடர்ந்து நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பிரதான எதிர்க்கட்சி பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய அந்த நிகழ்வுகள் எதுவுமே மக்களிடம் சேர்ந்து விடக் கூடாது என்பதிலே திமுக அரசு வாடிக்கையாக இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் 2026 மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதைத்தான் இது காட்ட முடிகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கிவிட்டால் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே போகாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்திலே ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்து நிற்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த மருத்துவக் கல்லூரிகள் மூலமாக இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவை பயில்வதற்கும் மருத்துவர்களாக மாறுவதற்கும் மிகப்பெரிய ஏற்றம் பெறுவதற்கும் மருத்துவத்துறையிலே கூட ஒரு புரட்சி செய்த மாபெரும் இயக்கம் ஒன்று தமிழகத்திலே இருக்கிறது என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கம்தான் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி பேசி வருகிறார். சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை கூட நேரலை செய்ய முடியாத நிலையெல்லாம் ஸ்டாலினுடைய திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக வேதனையோடு இன்றைக்கு பார்க்க வேண்டுகிறது. 7.5% நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய சாதனையை இன்றைக்கு தமிழக மக்களுக்காக கல்விக்காக படைத்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக இவர்கள் 7.5% திமுகவினர் தான் ஏதோ நிறைவேற்றியது போல ஒரு மாய வித்தையும் அதிலேயும் சில தேவையற்ற பதில்களையும் பேசி வருகிறார்கள்.
சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை சட்டமன்றத்திலே தற்போது தெரிவித்து வருகிறார்கள். நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரலையை யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் நேரலையை துண்டித்து விட்டால் கருத்துக்கள் வெளியே செல்லாது என்கிற குறுகிய மனப்பான்மை ஸ்டாலினுடைய திமுக அரசுக்கு இருக்கிறது. அதாவது என்ன தகப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விடலாம் என்று இந்த அரசு நம்பிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் தக்க பதிலடி தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்பதைத்தான் இந்த சட்டமன்றத்தினுடைய அவலங்கள் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. 7.5% நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்த திமுக அரசு என்ற ஒரு மாய கருத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் இன்றைக்கு சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். பொய்யையும் புரட்டையும் பேசுகிற ஒரு இயக்கமாக திமுக மாறி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகின்றது. 7.5% இடஒதுக்கீடு என்றாலே அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பு என்பதை இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் அந்த திட்டத்தின் மூலமாக 7.5 திட்டத்தின் மூலமாக பயனடைந்தவர்கள் இன்றைக்கு ஏழை வீட்டு பிள்ளைகள் மருத்துவராக இருக்கிறார்கள். அப்படி ஏராளமான ஒரு மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நன்றியோடு அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அதாவது மற்றவர் பெற்ற குழந்தைக்கு திமுகவினர் பேர் வைப்பது வாடிக்கையாக எப்போதுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக செய்த ஒவ்வொரு சாதனைக்கும் திமுக தாங்கள் செய்தது போல இன்றைக்கு சட்டமன்றத்தில் தவறான தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தங்களுடைய கண்டன குரலை வலுவாக பதிவு செய்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு என்பது அதிமுக கொண்டு வந்தது. உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இங்கே திமுக அமைச்சர் பேசி வருகிறார். இது சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக 7.5% யார் நிறைவேற்றினார்கள் என்பதை அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றமே நன்கு அறியும். சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு தேவையற்ற கருத்துக்களை தற்போது திமுக அமைச்சர் பேசுவது என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதையெல்லாம் மாய வித்தைகளாக அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் தான் கொண்டு வருவது போல ஏற்கனவே ஸ்டிக்கர் ஒட்டி பல்வேறு இடங்களில் திறந்து வைப்பது போல இவர்கள் நடவடிக்கை இருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து சட்டமன்றத்திலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதையெல்லாம் நேரலை செய்யாமல் நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை துண்டித்தாலும் எங்களுடைய மக்களுக்கான குரல் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தனது கடுமையான கண்டனத்தை திமுக அமைச்சர் மாசுவுக்கு தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தங்களுடைய கண்டன முழக்கங்களை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையுமே திமுக முடக்கி விடலாம், நெருக்கி விடலாம் என்கிற குறுகிய ஒரு மனப்பான்மை இவருக்கு இருக்கிறது. இதையெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. 7.5% இடஒதுக்கீடு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்தது என்பதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். நீங்கள் சொல்லுவது சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களே, நீங்கள் தவறான பதிவை இந்த சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறீர்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் எப்போதுமே தவறிழைப்பதும் தவறாக சொல்லுவதிலும் இவர் கைதேர்ந்தவர் என்பதைத்தான் இந்த 7.5% திமுக கொண்டு வந்தது என சட்டமன்றத்திலே பேசுவதை வேடிக்கையாக இருக்கிறது. தமிழக மக்கள் இதையெல்லாம் நன்கு அறிவார்கள். தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை திமுகவினருக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே புகட்டுவார்கள் என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே இன்றைக்கு திமுக ஆட்சியில் மக்கள் எந்த அளவிற்கு துயரத்தோடு இருக்கிறார்கள், மக்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு அதிமுக கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள், மாணவர் நலத்திட்டங்கள், விவசாயிகள் நலத்திட்டங்கள், மீனவர் நலத்திட்டங்கள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு குழி போன்று புதைத்து இருக்கிறது என்பதைத்தான் இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் காட்டிக் கொண்டிருக்கிறது. 7.5% என்பது
மாணவர்களுடைய நலனுக்காக அவருடைய மருத்துவ கனவை நினைவாக்குவதற்காக கொண்டு வந்த ஒரு மகத்தான ஒரு திட்டம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது என்பதற்காக அடுத்தவர் பெற்ற பிள்ளைக்கு இவர்கள் பெயர் வைக்கிறார்கள், நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்வது வேடிக்கையினுடைய உச்சமாக விந்தையாக திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்திலே தவறான கருத்துக்களையும் பொய்யையும் புரட்டையும் சட்டமன்றத்திலே பதிவு செய்யாதீர்கள் என்று அவர்கள் சட்டமன்றத்திலே கண்டனம் தெரிவித்து பேசி வருகிறார்கள். அந்த நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை துண்டிக்கப்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்திலே திமுக அரசினுடைய அந்த கருத்துக்களுக்கும் திமுக அமைச்சருடைய கருத்துக்கும் கண்டனம் தெரிவித்து தொடர்ந்து தன்னுடைய வேதனையை, தன்னுடைய இது போன்ற அவதூறுகளை பரப்புகிற நடவடிக்கைகளை அவர் கண்டனத்தை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.